ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். ஒரு மனுஷனை ஒரு சீனியர் வீரரை இந்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அசிங்கப்படுத்தக்கூடாது. இன்னமுமே கூட டெஸ்ட்டில் ஒரு கில்லி மாதிரி ஆடிட்டு இருக்கக்கூடிய புஜாராவை பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஒரு புறம் பார்த்தீங்கன்னா அவருக்கு ஒரு பொறுப்பை கொடுத்துருக்காங்க. இன்னொரு புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஏன் அந்த பொறுப்பை கொடுத்தாங்க, கில்லி இல்லாத இந்த சமயத்தில் அவர் பிளேயிங் லெவன்லேயே ஆட வச்சிருக்கலாமே அப்படிங்கிற மாதிரி ரசிகர்கள் பலரும் பார்த்தீங்க அப்படின்னா கேள்வி எழுப்பி வந்துட்டு இருக்காங்க. இந்திய அணி இப்போ ஆஸ்திரேலியா நாட்டில் இருக்காங்க. 5 போட்டிகள் கொண்ட பார்டர் கவாஸ்கர் டிராஃபியில் ஆட போகிறாங்க. முதல் போட்டி நவம்பர் 22ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகுது. இது பெர்த் ஆடுகளத்தில் பார்த்தீங்கன்னா நடக்குது. 2 அணி வீரர்களுமே தீவிரமாக பயிற்சி மேற்கொண்டு வந்துட்டு இருக்காங்க. இப்போ இந்த ஃபர்ஸ்ட் கேமில் வெற்றியோட யார் ஸ்டார்ட் பண்ணுறாங்களோ அவங்க தான் அந்த தொடர் முழுக்கவே அதிகமான ஆதிக்கம் செலுத்துவாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இந்திய அணி மற்றும் இந்திய ஏ அணிக்கு இடையான பயிற்சி ஆட்டம் நடந்துச்சு. அந்த பயிற்சி ஆட்டம் நடந்த சமயத்தில் சுமன் கில்லுக்கு விரல்ல காயம் ஏற்பட்டுச்சு. இதனால பார்த்தீங்கன்னா கட்டை விரல்ல எலும்பு முறிவு ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த காயம் சரியாக 2 வார காலம் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதனால பார்த்தீங்க அப்படின்னா இப்போ சுமன் கில் ஆட முடியாத ஒரு சூழல் உண்டாயிருக்கு. சுமன் கில் டெஸ்ட் கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் 3வது இடத்துல களமிறங்கி ஆடுவார். அந்த 3வது இடம் அப்படிங்கிறது புஜாராவுடைய இடம். புஜாராவை பொறுத்த வரைக்கும் அவர் 2018-19ஆம் ஆண்டு நடந்த டெஸ்ட் தொடரில் இந்திய அணி வெற்றிக்கு முக்கியமான ஒரு காரணமாக இருந்திருப்பாரு. அப்போ நடந்த 4 டெஸ்ட்டில் 74.42 ஆவரேஜோட 521 ரன்களை புஜாரா அடிச்சிருந்தாரு. புஜாராவை பொறுத்த வரைக்கும் இந்திய அணிக்காக எவ்வளவோ செஞ்சிருக்காரு. ரன்கள் சேர்த்ததையும் தாண்டி எக்கச்சக்கமான அடி புஜாரா வாங்கியிருக்காரு. அதாவது யங் பிளேயர்ஸ்லாம் அந்த மாதிரி அடி வாங்குவாங்களா அப்படின்னு தெரியல. ஆஸ்திரேலிய வீரர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு குறிப்பிட்ட டைம் வரைக்கும் பொறுத்து பார்ப்பாங்க. விக்கெட் விழுகுதா அப்படிங்கிறத பார்ப்பாங்க. விக்கெட் விழுகலை அப்படின்னு தெரிஞ்சிருச்சுன்னா பாடி லைன்லேயே தொடர்ந்து பால் போடுவாங்க. மேலே படுற மாதிரி கண்டினியூஸாக பால் போட்டுக்கிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி எவ்வளோ பால் போட்டாலும் நிறைய அடி வாங்கி இந்தியா பல முறை பார்த்தீங்கன்னா புஜாரா காப்பாற்றிருக்காரு. அப்படிப்பட்ட புஜாராவை கடைசியாக பார்த்தீங்கன்னா 2023 ஐசிசி உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனல் போட்டியில் தான் நம்ம பார்த்தோம். அப்போதான் கடைசியாக இந்திய அணிக்காக ஆடினாரு. அந்த ஃபைனலில் தோற்றதற்கு நம்ம எல்லா வீரர்களையுமே காரணம் சொல்லலாம். ஆனால் புஜாராவை மட்டும் தூக்கிட்டாங்க. புஜாராவோட இடத்துல சுமன் கில்லை ஆட வச்சாங்க. கில்லும் அவருக்கு கிடைச்ச வாய்ப்பு சரியாக பயன்படுத்திக்கிட்டாரு. இந்தியாவில் மட்டும் இல்லாமல் வெளிநாட்டில் நடந்த டெஸ்ட் தொடர்கள்லையுமே கில்லு சிறப்பாக ஆடின காரணத்தினால புஜாராவை பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே டோட்டலாக ஓரம் கட்டிட்டாங்க. கில்லு 3 ஃபார்மேட்லேயும் ஆடுறாரு. அப்படி இருக்கிறப்ப கில்லை T20 மற்றும் ஓடிஐயில் ஆட வச்சுட்டு புஜாராவை இன்னும் சில வருஷங்கள் டெஸ்ட்டில் ஆட வைக்கலாம். அதை பிசிசி மற்றும் எந்த கேப்டனுமே பண்ணல. புஜாரா பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இங்கிலாந்துல நடக்கிற கிளப் அணிகளுக்காக ஆடி எக்கச்சக்கமான ரெக்கார்ட்ஸ் செஞ்சுரிஸா அடிச்சு நவுத்திட்டு இருக்காரு. இருந்த போதிலுமே இந்திய அணியில மட்டும் பார்த்தீங்கன்னா அவருக்கு வாய்ப்பு கொடுக்கல. இப்போ இன்னொரு புறம் அவர் அவமதிக்கும் விதமா இது ஒரு புறம் அவர் பெருமையா யோசிச்சா கூட ரசிகர்கள் பலரும் விமர்சனம் பண்றாங்க. ஹிந்தி மொழியில வர்ணனை பண்றதுக்காக அந்த வர்ணனை குழுல புஜாரா இணைஞ்சிருக்காரு அப்படின்னு சொல்லப்படுறாங்க. இன்னமும் நல்ல ஃபார்ம்ல இருக்க ஒரு பிளேயர் கமெண்டேட்டரா பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மேனேஜ்மெண்ட் யூஸ் பண்றாங்க. இப்போ கில்லும் ஆடல அப்படிங்கிற காரணத்தினால கில்லோட அந்த 3வது இடத்துல தேவ்தத் படிக்கல் ஆடுவார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நன்றி.